ஒரு பக்கம் அம்பேத்கர், இந்திய அரசியலமைப்போட தலைமை சிற்பி. இன்னொரு பக்கம் அதே அம்பேத்கர், இந்துவா பிறந்தேன் ஆனா இந்துவா சாக மாட்டேன் அப்படின்னு அறிவிச்ச ஒரு புரட்சியாளர். பட்டியல் சாதியினருக்கு அரசியலமைப்பு ரீதியான பாதுகாப்பை எழுதி தந்ததும் அவர்தான். அதே ஹிந்து மதத்தோட சாதி அமைப்பை நிராகரிச்சு பௌத்தத்துக்கு வழிநடத்தினதும் அவர்தான். அப்போ இன்னைக்கு தலித் கிறிஸ்தவங்கள சட்ட பாதுகாப்பிலிருந்து விலக்கி வைக்கிற இந்த அமைப்பு அம்பேத்கரோட கனவோட பொருந்தி போகுதா, இல்ல அதுக்கு நேர் எதிரா நிக்குதா? வாங்க இந்த ஆழமான முரண்பாட்டை நம்ம நேருக்கு நேரா சந்திப்போம். இந்த ரொம்பவே சிக்கலான முரண்பாட்டை புரிஞ்சுக்கணும்னா நம்ம அம்பேத்கரோட 2 சக்தி வாய்ந்த பொது அடையாளங்களை இன்னும் ஆழமா பார்க்கணும். இந்த 2 முகங்களையும் நம்ம பிரிச்சு பார்த்தாதான் அவர் ஏன் ஒரு சிஸ்டத்தை உருவாக்கிட்டு அதே சிஸ்டத்தோட பிடியிலிருந்து வெளியேறதுக்கு ஒரு வழியும் காட்டினாரு அப்படிங்கிறது நமக்கு தெளிவா புரியும். அம்பேத்கரை பத்தி பேசும்போது அவருக்கு 2 பிரம்மாண்டமான பொது முகங்கள் இருந்துச்சு. ஒன்னு, சட்டத்தோட எல்லா நுணுக்கங்களையும் தெரிஞ்ச அரசியலமைப்பை வடிச்ச நிபுணர் டாக்டர் B.R. அம்பேத்கர். இன்னொன்னு, சாதி ஒடுக்குமுறையோட சங்கிலிகளை உடைக்கிறதுக்கு மதமாற்றத்தை ஒரு கருவியா கையில எடுத்த மக்களின் தலைவர் பாபா சாஹேப் அம்பேத்கர். இந்த 2 பேரும் வேற வேற ஆட்கள் இல்ல, ஒரே உயிர், ஒரே மனசு. ஒன்னு இந்த தேசத்துக்கான அமைப்பை உருவாக்குச்சு, இன்னொன்னு அதே அமைப்புல இருந்த அநீதிக்கு எதிரா தன்னோட கடைசி மூச்சு வரைக்கும் போராடுச்சு. சாதிய பத்தி அவர் என்ன நினைச்சாரு? இந்த ஒரு வரிய பாருங்க. இது வெறும் வார்த்தைகள் இல்ல, இது ஒரு புரட்சி பிரகடனம். சாதி ஒழிப்பு மாதிரியான அவரோட எழுத்துக்கள்ல அவர் இந்து மதத்தோட சாஸ்திரங்கள், சமூக ஒழுங்கு, அதிகார அமைப்புன்னு எல்லாத்தையும் அதோட ஆணி வேற புடிச்சு உழுக்குனாரு. சீர்திருத்தமெல்லாம் பத்தாது, அழிச்சு ஒழிக்கிறது மட்டும்தான் தீர்வுன்றதான் அவரோட அசைக்க முடியாத நிலைப்பாடு. சரி, இப்போ நாம கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணி அரசியல் அமைப்பு நிர்ணய சபையோட விவாதங்களுக்கு போவோம். அங்கே பட்டியல் சாதியினருக்கான பாதுகாப்பு பத்தின முடிவுகள் எடுக்கப்பட்டப்போ அரசியல் சூழல் எவ்வளவு பதட்டமா இருந்துச்சு தெரியுமா? அன்னைக்கு எடுக்கப்பட்ட முடிவுகள் தான் இன்னைக்கு இருக்கிற யதார்த்தத்தையே வடிவமைச்சிருக்கு. யோசிச்சு பாருங்க, அரசியலமைப்பு நிர்ணய சபையில அம்பேத்கரோட நிலைமை எப்படி இருந்திருக்கோன்னு. ஒரு பக்கம் பல நூற்றாண்டுகளா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு சட்ட ரீதியான அதிகாரம், பிரதிநிதித்துவம், கண்ணியம் கொடுத்தே ஆகணும். இன்னொரு பக்கம் பழமைவாத சக்திகள், பெரும்பான்மை அரசியல், சிறுபான்மையினர் பத்தின பயம்னு பல முனைகள்ல இருந்து அவருக்கு அழுத்தம். இந்த மாதிரி ஒரு சூழல்ல தான் அவர் போராட வேண்டியிருந்துச்சு. அப்படியானா பட்டியல் சாதிங்கிற தகுதிய ஹிந்து மதத்தோட இணைக்கிற அந்த பாராமோன அம்பேத்கர் ஏன் அனுமதிக்கணும்? இது நிறைய பேர் கேட்கிற கேள்வி. ஒருவேளை அந்த மொத்த பாதுகாப்புமே இல்லாம போறதை தடுக்கிறதுக்காக இந்த பாராமோனு மாதிரியான விதிகள் ஒரு கடுமையான அரசியல் சமரசமா ஏத்துக்க வேண்டிய கட்டாயம் அவருக்கு ஏற்பட்டிருக்கலாம். முழுசா இல்லாட்டாலும் இருக்கிறத காப்பாத்திக்கிறதுக்காக செய்யப்பட்ட ஒரு நடவடிக்கையா இது இருந்திருக்கலாம். ஆனா காலம் போக போக அம்பேத்கர் சமரசத்தோட தளத்திலிருந்து வெளியேறினாரு. 1956ல அவர் எடுத்த ஒரு முடிவு, அது வெறும் தனிப்பட்ட முடிவு இல்ல, அது வரலாற்றே மாத்துன ஒரு மாபெரும் அரசியல் பிரகடனம். இந்த வார்த்தைகளை அவர் அறிவிச்சதோட நிக்கல, லட்சக்கணக்கான தலித்துகளை பௌத்த மதத்துக்கு வழி நடத்தினாரு. அவர் தெளிவா சொன்னாரு, சாதி அமைப்புக்குள்ளேயே சிக்கிக்கிட்டு இருந்தா உண்மையான சுதந்திரம் கிடைக்காது. அதனால இந்த மதமாற்றம்ங்கிறது ஆன்மீக தேடல் மட்டும் இல்ல, அது ஒரு அரசியல் விடுதலை செயல். அம்பேத்கர் தன்னோட வாழ்க்கையை மூலியமாவே ஒரு செய்தியை விட்டுட்டு போயிருக்காரு. சாதியிலிருந்து விடுதலை பெற மத ரீதியான வெளியேற்றம் ஒரு சக்தி வாய்ந்த பாதை. இந்த செய்தி ஒடுக்கப்பட்ட லட்சக்கணக்கான மக்களுக்கு ஒரு புது நம்பிக்கையையும் சுய மரியாதைக்கான ஒரு வழியையும் காட்டுச்சு. பாருங்க, இங்கேதான் அந்த மிகப்பெரிய முரண்பாடு வெடிக்குது. அம்பேத்கர் தன் வாழ்நாள் பூரா எதை விடுதலையோட பாதைன்னு சொன்னாரோ, இன்னைக்கு இருக்கிற சட்டம் அதை எப்படி பாக்குது? நீங்க அந்த விடுதலை பாதையை தேர்ந்தெடுத்தா உங்களுக்கு அரசியலமைப்பு ரீதியா இருக்கிற பாதுகாப்பை நாங்க துண்டிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லுது. இது அம்பேத்கரோட தத்துவத்துக்கும் அவர் வாழ்ந்து காட்டினதுக்கும் நேரெதிரானது இல்லையா? இப்ப அம்பேத்கரோட அடிப்படை கொள்கைகளுக்கும் இப்ப இருக்கிற பட்டியல் சாதியினருக்கான சட்ட அமைப்பு செயல்படுற விதத்துக்கும் நடுவுல இருக்கிற அந்த ஆழமான மோதலை இன்னும் கொஞ்சம் விரிவா அலசுவோம். இந்த அட்டவணைய கொஞ்சம் நல்ல பாருங்க. இதுதான் அந்த முரண்பாட்டோட மையம். முதல் வரிசையில சாதிய பத்தி பேசுவோம். அம்பேத்கரோட பார்வை என்ன? அத ஒழிங்க, வேற பேச்சே இல்ல. ஆனா இன்னைக்கு நம்ம சட்ட அமைப்பு என்ன சொல்லுது? இந்த மதத்துக்குள்ள சாதியை அங்கீகரிக்கிறோம்னு சொல்லுது. இங்கே முதலடி விழுது. அடுத்து 2வது வரிசை மதமாற்றம். பாபா சாஹேப்பை பொறுத்த வரைக்கும் இது ஒடுக்குமுறையிலிருந்து தப்பிக்கிற ஒரு விடுதலை பாதை. ஆனா சட்டம் இது எப்படி பாக்குது? பாதுகாப்பை இழக்கிறதுக்கான ஒரு காரணம்னு சொல்லுது. அதாவது விடுதலையை தேடி போனா இருக்கிற கொஞ்ச பாதுகாப்பே நாங்க எடுத்துக்கோன்னு சொல்ற மாதிரி இருக்கு. 3வது ரொம்ப முக்கியமான வரிசை, முக்கிய முன்னுரிமை. அம்பேத்கரோட முழு போராட்டமும் எதுக்காக? தலித் கண்ணியம் காக்கப்படணுங்கிறதுக்காக. ஆனா இன்னைக்கு இருக்கிற சட்ட ஆணை எதுக்கு முன்னுரிமை கொடுக்குது? ஒருத்தர் இந்த மதத்தோட இணைஞ்சிருக்கிறாராங்கிறதுக்கு.
பாத்தீங்களா எப்படி தலைகீழா இருக்குன்னு? கண்ணியம் போய் மதம் பிரதானமாயிடுச்சு. இது விளக்குறதுக்கு அரசியல் அறிவியல்ல ஒரு கருத்து இருக்கு. பாதை சார்பு, அதாவது பாத் டிபெண்டன்ஸ் அப்படின்னு என்னன்னா, ஒரு சிஸ்டம் ஒரு குறிப்பிட்ட பாதையில பயணிக்க ஆரம்பிச்சுட்டா அது எவ்ளோ தவறான பாதையா இருந்தாலும் சரி அதே பாதையில தான் தொடர்ந்து பயணிக்கும். 1950ல ஒரு அரசியல் சமரசமா உருவான இந்த விதி பல 10 வருஷத்துக்கு அப்புறம் மாத்தவே முடியாத ஒரு புனிதமான கொள்கை மாதிரி உறைஞ்சு போயிருக்கு. சரி, இது வரைக்கும் வரலாறு சட்டம்னு பேசணும். இப்ப அந்த வரலாற்று புதிர இன்னைக்கு அதோட விளைவுகளை நேரடி அனுபவிக்கிற ஒரு தலித் கிறிஸ்தவரோட பார்வையிலிருந்து பார்ப்போம். இது வெறும் சட்ட பிரச்சனை இல்ல, இது ஒரு ஆழமான உணர்ச்சிகரமான மோதல். இது எவ்வளவு வலி நிறைஞ்ச ஒரு முரண்பாடு பாருங்க. ஒரு பக்கம் பாபா சாஹேப் அம்பேத்கர் தான் இந்த நாட்டுல தலித் மக்களுக்கு அரசியலமைப்பு ரீதியா கண்ணியத்தை கொடுத்தவர், அவர்தான் அவங்களோட மீட்பர். இன்னொரு பக்கம் அவங்க சட்ட பாதுகாப்பிலிருந்து விலக்கப்படுறதுக்கு காரணமா இருக்கிற அதே சட்ட கட்டமைப்புல அவரோட கையெழுத்தும் இருக்கு. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒரு தலித் கிறிஸ்தவ இளைஞரோட மனநிலைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர் தன்னோட வீட்ல பாபா சாஹேப் படத்தை வச்சிருக்காரு, அவரோட மேற்கோள்களை சோஷியல் மீடியால ஷேர் பண்றாரு. ஆனா அவர் நேசிக்கிற அதே தலைவர் உருவாக்குன அரசியலமைப்பு கட்டமைப்பு தான் தன்னை ஒரு ரெண்டாந்தர குடிமகனா உணர வைக்குது. இதுதான் ஒரு தலித் கிறிஸ்தவர் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கிற அடையாளத்தோட இரட்டை பதட்டம். இந்த முரண்பாடுகள்ல இருந்து ஒரு தீர்வை நோக்கி நகரணும்னா நாம அம்பேத்கரோட வார்த்தைகளை மட்டும் பார்க்கக்கூடாது. அவரோட கொள்கைகளோட ஆன்மாவை, அதோட உண்மையான நீதி உணர்வை நாம திரும்பவும் கண்டுபிடிக்கணும். அம்பேத்கர் திரும்ப திரும்ப கொடுத்த எச்சரிக்கை இதுதான். அரசியலமைப்புங்கிறது வெறும் சட்ட புத்தகம் அல்ல, அது ஒரு அறநெறி ஆவணம். ஆனா இன்னைக்கு இருக்கிற பட்டியல் சாதி ஆணை என்ன பண்ணுது? அது ஒரு பெரும்பான்மை மதத்தோட கட்டமைப்ப அரசியலமைப்போட சமத்துவ மதிப்புக்கு மேல வைக்குது. இது அவர் எச்சரிச்சதுக்கு நேர் மாறான செயல். இன்னைக்கு சாதி ஒடுக்குமுறையை அனுபவிச்சும் சட்ட பாதுகாப்பை இழந்திருக்கிற தலித் கிறிஸ்தவர்கள் தான் அந்த கடைசி மிகச்சிறிய தொலைஞ்சு போன பிரிவுல வராங்க. அப்படியானா சட்டம் இவங்களுக்கு சேவை செய்ய வேண்டாமா? இந்த கேள்விக்கு நாம் எந்த பதில் சொல்ல போறோம்? ஒருவேளை அம்பேத்கர் இன்னைக்கு உயிரோடு இருந்தா என்ன சொல்லுவாருன்னு நம்மால உறுதியா சொல்ல முடியாது. ஆனா அவரோட எழுத்துக்கள், அவரோட போராட்டங்கள், அவர் வாழ்ந்த வாழ்க்கை, அவர் முன்னெடுத்த மதமாற்றம்னு எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்தா ஒரு விஷயம் மட்டும் தெளிவா தெரியுது. கண்ணியத்தை தேடி ஒடுக்குமுறையிலிருந்து தப்பிக்க ஒருத்தர் தேர்ந்தெடுக்கிற பாதையை தண்டிக்கிற எந்த ஒரு சட்டமும் அம்பேத்கரோட நீதி தத்துவத்துக்கு முற்றிலும் எதிரானது. நம்மால கடந்த காலத்தை மாத்தி எழுத முடியாது, ஆனா நிகழ்காலத்தோட அநீதிகளை அம்பேத்கரோட ஆழமான கொள்கைகளோட வெளிச்சத்துல சரி செய்ய முயற்சி பண்ணலாம். அதுக்கான வழி என்ன? இதுக்கு 2 தளங்கள்ல நாம செயல்படணும். ஒன்னு, உணர்ச்சி நிலை. தலித் கிறிஸ்தவர்கள் தங்களோட மனசுல இருக்கிற குற்ற உணர்ச்சியிலிருந்து வெளியே வரணும். கண்ணியத்தை தேடி நாங்க எடுத்த பாதை சரியே அப்படின்னு தங்களுக்கு தாங்களே உறுதிப்படுத்திக்கணும். 2வது, அரசியல் சட்டநிலை. அம்பேத்கரே முன்வச்ச அரசியலமைப்பு அறநெறிங்கிற சக்தி வாய்ந்த கருத்தை பயன்படுத்தி மதத்தோட பேர்ல நடக்கிற இந்த விலக்களை சட்ட ரீதியா சவால் செய்யணும். ஆனா உண்மையான கேள்வி இதுதான். 75 வருஷமா இந்த விலக்கல் அமைப்பு நீடிக்குதுன்னா இதனால யாருக்கு அரசியல் லாபம்? யாருக்கு இது வசதியா இருக்கு? ஏன் ஒருத்தரும் இத மாத்த முன் வரல? தத்வார்த்த முரண்பாட்டுல இருந்து இப்ப நாம இதோட கடினமான அரசியல் யதார்த்தத்துக்குள்ள நுழையிறோம். அடுத்த பகுதியில இந்த சிஸ்டமோட மறைக்கப்பட்ட அரசியல் பொருளாதாரத்தை அலச போறோம். இந்த இடஒதுக்கீட்டு பங்கு தலித்து கிறிஸ்தவர்களுக்கு கிடைக்காம போறதால யாருக்கெல்லாம் லாபம்? இவங்களோட வாக்கு வங்கி அரசியல்ல என்ன பங்கு வகிக்குது? கர் வாப்சிங்கிறது வெறும் மத நிகழ்வா இல்ல அது ஒரு வாழ்வாதார உத்தியா? இதை எல்லாத்தையும் அடுத்த பகுதியில விரிவாக பார்க்கலாம்.